காலை வணக்கம் பசங்களா. காலை வணக்கம் ஐயா. இன்று கதை சொல்லணும் சார். ரொம்ப நாட்களா காத்திருக்கோம். சரி சொல்றேன். வணக்கம் சார், நான் அருணுடைய அப்பா. ஒரு நிமிஷம் உங்ககிட்ட பேசலாமா? ஆமா சார், சொல்லுங்க. பையன் வீட்ல கெட்ட வார்த்தை பேசுறான், எனக்கு ரொம்ப கவலையா சார், அதான் உங்களை பார்க்கலாம்னு வந்தேன். அவன் நல்ல பையன், சொல்லி புரிய வச்சா மாறுவான். நீங்க வருத்தப்படாதீங்க, நான் அவன் கிட்ட பேசுறேன். அவன் நல்லா வளரணும், அதனாலதான் நான் கொஞ்சம் பயப்படுறேன். பாத்துக்கோங்க சார். சாரி சார், அர்த்தம் தெரியாம வீட்ல பேசிட்டே எங்க கத்துக்கிட்டேன்னு தெரியல. இனிமே இப்படி பண்ண மாட்டேன். இதெல்லாம் எந்த சமூகத்து பசங்க கிட்ட கத்துக்கிட்டேன்னு வீட்ல அப்பா கூட அடிச்சிட்டாங்க. பரவாயில்லடா, இதுல இருந்து ஒண்ணு தெரிஞ்சுக்கோ, கேக்குறதுக்கும் பேசுறதுக்கும் நல்லா இருக்குன்னு. தப்பான வார்த்தையோ செயலோ எப்பவும் செய்யக்கூடாது. ஐயா, எனக்கு ஒரு சந்தேகம். அருண் பேசும்போது சமூகம்னு ஒண்ணு சொன்ன அப்படின்னு என்ன கொஞ்சம் சொல்றீங்களா? உண்மையான கேள்வி. அதுக்கு ஒரு குட்டி கதை சொல்றேன், கவனமா கேளுங்க. முன்னொரு காலத்துல, அதாவது கிட்டத்தட்ட 1000 வருஷங்களுக்கு முன்னாடி, எல்லாரும் சமமா வாழ்ந்தாங்க. யாருக்கும் உயர்வு தாழ்வு இல்ல. யாருக்கு என்ன திறமை இருந்ததோ அது அவங்க ரொம்ப சிறப்பா செஞ்சு ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. அவங்களுக்குள்ள எந்த வேறுபாடும் இல்ல. இது எல்லாரும் சேர்ந்து சாப்பிட்டாங்க. ஒரே குடும்பம் போல ஒன்ன உட்கார்ந்து அன்போடையும் பாசத்தோடையும் பழகுனாங்க. கொஞ்சம் கொஞ்சமா நாகரிகம் வளர்ந்துச்சு. மக்கள் குடியேற ஆரம்பிச்சாங்க. வேலைகளை பிரிக்க முடிவு செய்தாங்க. ஒவ்வொருவருக்கும் ஒரு தனி பங்கு இருந்துச்சு. அந்த சமூகம் ஒன்றாக வேலை செய்து கட்டி எழுப்பப்பட்டது. இந்த உலோகத்தை வலுவாக அடிப்போம். இந்த களிமண்ணை சீராக வடிவமைக்கிறேன். நூல்களை நேர்த்தியா. அறிவு, கல்வி அப்படின்ற விஷயம் எல்லாம் ஒரு குடும்பத்துக்குள்ள இருந்தது. மத்தவங்களுக்கு போகணும்னு யாரும் நினைக்கவும் இல்லை. அவங்க பாரம்பரியமா அதை மாத்திக்கிட்டாங்க. உதாரணமா, நான் ஆசிரியராக இருப்பதால் என் மகனும் ஆசிரியராகத்தான் இருக்க வேண்டும். நாங்கள் படிக்கும் குழு, அதனால நாங்கள் தான் உயர்ந்தவர்கள் அப்படின்னு எண்ணம் உருவாச்சு. நாங்கள் தான் போர் வீரர்கள், நாட்டையும் மக்களையும் காப்பாத்துறதே நாங்க தான். அதனால் நாங்கள் தான் எப்போதும் பெரியவர்கள் அப்படின்னு நினைச்சாங்க. செய்கிற வேலைகளாலையும் கல்வியாலையும் உருவான முறை நாளடைவில் பிறப்பால் பிரிக்கப்படும் சுவராக மாறியது. காலப்போக்கில் ஒரு குடும்பத்தில் பிறந்தவர்கள் அதே வேலையைத்தான் செய்ய வேண்டும் என்ற கட்டாயம் ஏற்பட்டது. இது உன் வேலை. திறமை இருந்தாலும் கூட வேறு வேலைக்கு மாற முடியாத நிலை வந்தது. அவர்களுக்கு முன்னிருந்த வாய்ப்புகள் மெதுவாக மூடப்பட்டன. இதை விடு. இது பலரின் சுதந்திரத்தையும் வாய்ப்புகளையும் பாதித்தது. ஒரு மனிதனின் பிறப்பு அவன் வாழ்வின் எல்லைகளை தீர்மானிக்க தொடங்கியது. உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்ற எண்ணம் உருவானது. வேலைகளில் ஏற்றத்தாழ்வு கற்பிக்கப்பட்டது. பேனாவை பிடிப்பவன் உயர்ந்தவன், மண்ணை பிடிப்பவன் தாழ்ந்தவன் என்ற தவறான எண்ணம் புகுத்தப்பட்டது. நீ இந்த குழுவோடு சேர்ந்து சாப்பிடக்கூடாது என்ற விதிகள் வந்தன. உன் குழுவிற்கு உள்ளேயேதான் திருமணம் செய்ய வேண்டும் என்ற கட்டுப்பாடு வந்தது. இதுதான் சாதி என்ற அமைப்பை மிகவும் பலமாக்கியது. கொஞ்சம் கொஞ்சமா பிரிவுகள் உருவானது. மக்கள் வேறுபட ஆரம்பிச்சாங்க. அவரவர் செய்யற வேலை அவங்க வாழ்வியல்ல தெரிய ஆரம்பிச்சது. மக்கள் மனசுல நாம மேலே அவங்க கீழே அப்படின்ற எண்ணம் வந்தது. அதுவே அவங்களுக்குள்ள இருந்த சமத்துவம் குறைய காரணமா இருந்துச்சு. இதை உறுதிப்படுத்தும் விதமாக சில தர்மங்கள் வகுக்கப்பட்டன. மனு தர்மம். இதில் சட்ட வல்லுநர்கள் இந்த பிரிவுகளுக்கான கடமைகளையும் விதிகளையும் முறைப்படுத்தினர். இந்த பிரிவுகளை மாற்றவே முடியாது என்று சட்டமாகவே அறிவித்தனர். நீ இந்த குலத்தில் பிறந்தால் சாகும் வரை இதையேதான் செய்ய வேண்டும் என்று கட்டாயப்படுத்தப்பட்டனர். மனு தர்மத்தில் வர்ணாசிரமம் மனித வாழ்வை 4 வர்ணங்களில் பிரிக்கிறது. பிராமணர் சமூகத்தின் கல்வியாளர்களும் ஆன்மீக வழிகாட்டிகளும், வைசியர் வணிகர்களும் உற்பத்தியாளர்களும், சத்திரியர் ஆட்சியாளர்கள், போர் வீரர்கள் மற்றும் மக்களை பாதுகாப்பவர்கள், சூத்திரர் மற்ற 3 பிரிவினருக்கும் சேவை செய்பவர்கள் மற்றும் உழைப்பாளர்கள். எளிமையாக சொன்னால், வர்ணம் என்பது ஒரு பரந்த வரைபடம் போன்றது. சாதி என்பது அந்த வரைபடத்தில் உள்ள ஆயிரக்கணக்கான குட்டி பாதைகள் போன்றது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, மனிதன் மதிப்பு
அவன் பிறப்புல இல்ல குணத்துல இருக்கு. ஜாதி மதம் அப்படின்ற வலையில சிக்கி உங்க வாழ்க்கைய அழுக்க ஆக்கிக்காதீங்க. நாம் எல்லாரும் சமம், நண்பர்களா இருப்போம்.